Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து பேங்கிங் ஃபவுண்டேஷன் சீரியஸில் ரீசனிங் செக்ஷனில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் பார்க்குறோம். அதில் லீனியர் டைப்பில் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அது a certain number of persons are sitting in a row facing north direction. அதாவது certain number of persons வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு ரோவில் வந்து உட்காந்துருக்காங்க. எந்த டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னா நார்த் டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. சப்போஸ் வந்து இப்போ இது ஒரு ரோன்னு வச்சுப்போம். இதில் வந்து எந்த டைரெக்ஷன், இது வந்து இதான் வந்து நார்த் டைரெக்ஷனா, இது நார்த் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா பி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஏ, ஏவோட தேர்ட் ரைட்டில் பி உட்காந்துருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ வந்து இங்கே இருக்கானா, ஏவோட தேர்ட் ரைட்டில் பி இருப்பாங்க. நார்த் டைரக்ஷனும், ஸோ இது லெஃப்டாக இருக்கும், இது ரைட்டாக இருக்கும். இவனோட தேர்ட் ரைட்டில் யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, பி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 தேர்ட் ரைட்டில் யார் இருப்பாங்க, பி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி 5% சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் 5 பேர் வந்து 5 பேர் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ இங்கே இருக்காங்க. இப்போ ஏவோட ரைட் சைட்லேயும் எஸ் இருக்கலாம், ஏவோட லெஃப்ட் சைட்லேயும் எஸ் இருக்கலாம். ஸோ வி கெட் 2 பாசிபிலிட்டிஸ். அப்போ இதை கேஸ் 1 எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் 1ல் சப்போஸ் ரைட் சைடில் எஸ் இருந்தாக்க 1 2 3 4 5 இங்கே எஸ் வருவாங்க. அதாவது ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 5 பேர் இருப்பாங்க. இப்போ கேஸ் 2ல் எப்படி இருக்குன்னா ஒன்று 2 3 பி இங்கே இருப்பாங்க. சப்போஸ் வந்து இது ரைட் சைடில் எஸ் இருந்தால், ஏவோட லெஃப்ட் சைடில் எஸ் இருந்துச்சுன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்களா. இப்போ 1 2 3 4 5 இப்போ எஸ் வந்து இங்கே வருவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ், எஸ்ஸோட ஃபோர்த்து லெஃப்டில் வி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ் இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. எஸ்ஸோட லெஃப்ட்னா இந்த சைடு வரும். அப்போ ஃபோர்த்து லெஃப்ட்னா 1 2 3 4 ஃபோர்த்து லெஃப்டில் யார் இருப்பாங்கன்னா வி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் 1ல் இங்கே போட்டாச்சு, வி இங்கே இருக்க வராங்க. கேஸ் 2ல் பார்க்கும்போது எஸ்ஸோட ஃபோர்த்து லெஃப்ட்டு, எஸ்ஸுக்கு லெஃப்ட்டு வந்து இந்த சைடு வருவாங்க இல்லையா. அப்போ ஃபோர்த்து லெஃப்ட்னா 1 2 3 4 ஃபோர்த்து லெஃப்டில் யார் இருப்பாங்கன்னா வி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம் இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் வி, வியோட இமீடியட் நெய்பர் யார் இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா எம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. வியோட இமீடியட் நெய்பர் எம் இருப்பாங்க. இப்போ வி இங்கே இருக்காங்க, வியோட இமீடியட்னா இங்கே வருவாங்க. கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா அப்போ எம்மை வந்து இங்கே நம்ம பிளேஸ் பண்ணலாம். கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா வியோட இமீடியட் நெய்பர் வந்து எம் வருவாங்க. ஸோ எம் வந்து நம்ம இங்கே போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எம், எம்மோட தேர்ட் ரைட்டில் வந்து டி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எம்மோட தேர்ட் ரைட்டு, எம்மோட ரைட் சைடுனா இந்த சைடு வரும். கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 1 2 3 தேர்ட் ரைட்டில் யார் இருப்பாங்க, டி இருப்பாங்க. ஸோ டி வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க, எம் எங்கே இருக்காங்க, எம் வந்து இங்கே இருக்காங்க. எம்மோட தேர்ட் ரைட்டில் டி இருப்பாங்க. இப்போ தேர்ட் ரைட்னா இது எம்முக்கு ரைட் சைடு இது. இப்போ 1 2 3 தேர்ட் ரைட்டில் யார் இருப்பாங்கன்னா டி வந்து இங்கே வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் டி, டியோட இமீடியட் நெய்பர் யார் இருப்பாங்கன்னா கே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. டியோட இமீடியட் நெய்பர் வந்து கே இருப்பாங்க. ஸோ கே வந்து இங்கே வரலாம். ஸோ இங்கே வந்து கேவோட இமீடியட் நெய்பர் வந்து இங்கே வரலாம், இல்லைனா இங்கே வரலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கேயும் வரலாம், பாசிபிள் இருக்குது, இங்கேயும் வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கே, கேவோட செகண்ட் லெஃப்டில் எக்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கேவோட செகண்ட் லெஃப்ட் எது, கேவோட லெஃப்ட் இது, ரைட் இது. கேவோட செகண்ட் லெஃப்டில் யார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ் இல்லை, பி தான் இருக்குது. ஸோ வந்து இந்த பாசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு வராது. ஸோ இதில் பார்க்கலாம், செகண்ட் கேஸில் பார்க்கலாம். கேவோட செகண்ட் லெஃப்டில் எக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கே சப்போஸ் இங்கே இருந்தால் செகண்ட் லெஃப்டில் யார் இருப்பாங்க,
இங்கே வந்து எக்ஸ் இருப்பாங்க. ஸோ எக்ஸ் வந்து இங்கே வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ் ஆஃப் த ரோ. பி வந்து இந்த ரோலே வந்து எண்டில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து தான் கடைசி லாஸ்ட் பர்சனுங்கிறது சொல்லியிருக்காங்க. பியோட இந்த ரோ வந்து முடியுது. ஓகேங்களா? இதிலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். நம்ம கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் எக்ஸ் சிட்ஸ் ஃபோர்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ் ஆஃப் த ரோ தென் ஹவு மெனி பர்சன்ட் சிட் இன் த ரோன்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸுங்கிறவன் ஒன் ஆஃப் த எண்ட் ஆஃப் த ரோ, ஏதோ ஒரு ரோவோட எண்டிலிருந்து ஃபோர்த்து ஃப்ரம் த ஃபோர்த்தாக இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி பர்சன்ஸ் இந்த சிட்டிங் இந்த ரோன்னு கேட்குறாங்க. இந்த ரோவில் மொத்தம் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறவன் ஃபோர்த்தாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு எண்டிலிருந்து பார்க்கும்போது எக்ஸுங்கிறவன் ஃபோர்த்தாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே எக்ஸ் இங்கே இருக்கான். அப்போ இது ஃபோர்த்தாக இருக்கும்போது அப்போ இங்கே ஒருத்தன் இருப்பான். இப்போ 1 2 3 4. இப்போ இவன் ஃபோர்த்து பிளேஸு. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஏன்னா பி தான் எண்ட் ஆஃப் த ரோவில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 16% வந்து டோட்டலாக இந்த ரோவில் இருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும் 16. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பர்சன்ட் சிட்ஸ் பிட்வீன் கே அண்ட் ஏ. கேக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. கே இங்கே இருக்காங்க, கே இங்கே இருக்காங்க. கேக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 1 2 3 4 5 6. அப்போ கேக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் 6. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் வி வித் ரெஸ்பெக்ட் டு கே. கேவை பொறுத்து வியோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. கே இங்கே இருக்காங்க, கே இங்கே இருக்காங்க. கேவை பொறுத்து வி வந்து வியோட பொசிஷன் கேட்குறாங்க. கேவோட லெஃப்ட் இது, ரைட் இது. ஸோ 1 2 3. அப்போ ஆப்ஷன் எப்படி இருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4th to the left, 5th to the right, 7th to the left, 3rd to the left, 6th to the ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எப்படி இருக்காங்க? கேவை பொறுத்து வி எப்படி இருக்காங்க? கேவை பொறுத்து வி எப்படி இருக்காங்க? 3rd லெஃப்டில் வி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன வரும்? 3rd to the left. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரே ஒருத்தர் தான் இருந்தாங்கன்னா தென் ஹவு மெனி பர்சன் சிட் பிட்வீன் சி அண்ட் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிக்கும் சிக்கும் நடுவில் பி இருக்காங்க, பிக்கும் சிக்கும் நடுவில். அப்போ சி வந்து இங்கே வருவாங்க. பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்மளோட கொஷின் என்ன? எஸ்ஸுக்கும் சிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? சிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சி இங்கே இருக்கான். ஸோ சிக்கு எஸ்ஸுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6. ஸோ வந்து சிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 6 பர்சன்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 6. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 8 persons are sitting in the row, parallel rows containing 4 people in each rows, such a way that there is an equal distance between adjacent persons. அதாவது 8 people வந்து 2 parallel rowஸில் வந்து உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு ரோஸ்லேயும் 4 people வந்து உட்காந்துருக்காங்க. என்ன டைரக்ஷன் பார்த்தோன்னா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் adjacent persons. அதாவது ஒவ்வொருத்தரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2 parallel ரோஸில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 4 persons. ஒவ்வொரு ரோஸ்லேயும் 4 persons உட்காந்துருக்காங்களா? அப்போ இது இப்போ ரோ 1 ரோ 2னா இங்கே 4 persons உட்காந்துருக்காங்க. ரோ 2ல் 4 persons உட்காந்துருக்காங்க. ரோ 1ல் ஏபிசிடி ஆர் சீட்டட்
not necessary in the same order and all of them facing north. First rowல பார்த்தீங்கன்னா A B C D இந்த 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க facing north direction பார்த்து உட்கார்ந்திருக்காங்க. அப்ப north direction என்னது? north direction அப்ப north direction பார்த்து உட்கார்ந்திருக்காங்க. ஆனா நாட் இந்த அவங்க கொடுத்திருக்க ஆர்டர்ல உட்கார்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா in row 2ல வந்து EFG and H are seated not necessary in the same order and all of them facing south direction. row 2ல வந்து 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க facing south direction பார்த்து உட்கார்ந்திருக்காங்க. E F G H இவங்க 4 பேரும் சவுத் டைரக்ஷன் பார்த்து உட்கார்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி क्वेश्चन போலாம். D faces the person who sits second to the left of E. E ஓட செகண்ட் லெஃப்ட்ல D இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து E வந்து இந்த ரோல வருவாங்களா, ரோ 2ல வருவாங்க. சப்போஸ் E வந்து நான் இங்க பிளேஸ் பண்றேன்னா E வந்து ஈயோட செகண்ட் லெஃப்ட்ல ஈக்கு வந்து இது லெஃப்ட் இது ரைட்டு, செகண்ட் லெஃப்ட்னா இங்கே வருவாங்க. செகண்ட் லெஃப்ட்ல யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா டி வந்து ஃபேஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டி இங்கே வந்துருச்சு. இப்போ வி கெட் 2 பாசிபிலிட்டிஸ். அப்போ கேஸ் 2ல எப்படி எழுதலாம்னா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா இப்போ சப்போஸ் இ வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா இங்கே உட்காந்துருக்கானா அப்போ வந்து ஈயோட இது ரைட்டு இது லெஃப்ட்டு, ஈயோட செகண்ட் லெஃப்ட்னா இங்கே, அதை வந்து யார் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ டி வந்து இங்கே வரும். ஸோ நம்மளுக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈயை கனெக்ட் பண்ணுற மாதிரி வேறு எங்கே பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து இ இங்கே வராங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பி சிட் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் பர்சன் ஹூ ஃபேஸஸ் த இ. ஈயை வந்து யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இமிடியேட் ரைட்டாக யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா பி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈயை வந்து யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இமிடியேட் ரைட்டாக யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இமிடியேட் ரைட்டாக யார் உட்காந்துருப்பாங்கன்னா பி உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈயை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க யார், இவங்க இருக்காங்களா, இவங்களோட ரைட் சைடு எது இது, அவங்களோட ரைட் சைடில் இமிடியேட் ரைட்டாக யார் இருப்பாங்கன்னா பி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து இங்கே வருவாங்க. இப்போ இந்த கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா இ இருக்காங்க, ஈயோட இமிடியேட் ரைட்னா இங்கே வருவாங்க. இப்போ இங்கே வந்து யார் இருக்காங்க பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கன்னா ஜி டஸ் நாட் ஃபேஸ் ஏ ஹூ இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் டி. டியோட இமிடியேட் நெய்பர் வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க. டியோட இமிடியேட் நெய்பர் ஆல்ரெடி பி போட்டாச்சு. டியோட இமிடியேட் நெய்பர்னா ஸோ இங்கே வருவாங்க, ஏ வருவாங்க. இவங்க வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜியை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏக்கு நேராக ஜி வந்து வராது, ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டியோட இமிடியேட் நெய்பரா, டியோட இமிடியேட் நெய்பர்னா இங்கே தான் வராங்க. இமிடியேட் நெய்பர் வந்து ஏ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம பி வந்து ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்மளுக்கு இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு வராது. அப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு பாசிபிள். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, there is one person sits between G and H. ஜிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எத்தனை ஒரே ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவை ஃபேஸ் பண்ணி ஜி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிக்கும் ஹச்சுக்கும் ஒருத்தர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ ஜி இங்கே இருப்பாங்க, ஹச் வந்து இங்கே இருப்பாங்க. ஜிக்கும் ஹச்சுக்கு நடுவில் ஒருத்தர். பேலன்ஸ் யார் இருக்கா, இஎஃப் ஜிஹெச்சா, இப்போ இஜி ஹச் இருக்காங்க, பேலன்ஸ் யார் இருக்கா, எஃப் இருக்காங்க. ஸோ எஃப் வந்து இங்கே வருவாங்க. ரோ 1ல பார்த்தீங்கன்னா ஏபி டி இருக்காங்க, பேலன்ஸ் யார் இருக்கா, சி இருக்காங்க. அப்போ சி வந்து இங்கே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா who among the following sits to the immediate left of F. எஃப்போட இமிடியேட் லெஃப்டாக யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எஃப் பாருங்க, எஃப் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்களா. எஃப்போட இமிடியேட் இதில் எது லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு இது ரைட்டா. இமிடியேட் லெஃப்டாக யார் இருக்கா, ஹச் இருக்காங்க. ஸோ இமிடியேட் லெஃப்ட் யார் இருக்கா, ஹச் இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் எது, டி. ஆப்ஷன் டி வந்து ஹச்.
who among the following faces C? C-யை ஃபேஸ் பண்ணி யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ C எங்கே இருக்காங்க? C இங்கே இருக்காங்க. C-யை ஃபேஸ் பண்ணி யார் இருக்கா? E இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க A. ஆப்ஷன் A வந்து E வரும். நெக்ஸ்ட் பாருங்க which among the following is true regarding H? H பொறுத்து இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு எது ட்ரூன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க E sits third to the left of H. H-ஓட தேர்ட் லெஃப்டில் E இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க H-ஓட தேர்ட் லெஃப்டில் E இருக்குன்னு சொல்கிறாங்க. இது H-க்கு ரைட்டு, இது லெஃப்ட்டு. தேர்ட் லெஃப்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. H-க்கு லெஃப்ட் சைடில் யாருமே இல்லை. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து ராங். நெக்ஸ்ட் பாருங்க H ஃபேஸஸ் A. H வந்து ஏவை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ H வந்து ஏவை ஃபேஸ் பண்ணியிருக்கா? ஸோ ரைட்டு, H ஃபேஸஸ் A. ஸோ மிச்சம் இருக்க அதர் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துடலாம். G சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் H. H-ஓட செகண்ட் லெஃப்டில் G இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. H-ஓட லெஃப்ட் சைடில் வந்து யாருமே இல்லை. ஸோ செகண்ட் லெஃப்டில்ங்கிறது அதுவும் என்னது ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுவும் ராங் தான். ஸோ H சிட் இமிடியட் ரைட் ஆஃப் F. F-ஓட இமிடியட் ரைட்டில் H இருக்குன்னு சொல்கிறாங்க. H-ஓட இமிடியட் ரைட்டில் வந்து யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? F-ஓட இமிடியட் ரைட்டில் H இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. F-ஓட ரைட்டில் இமிடியட் ரைட்டில் G தான் இருக்காங்க, லெஃப்டில் தான் H இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். அப்போ ஆப்ஷன் B வரும், H ஃபேஸஸ் A. அடுத்தது பாருங்க 4 of the following 5 are alike in certain way based from a group. Find one which does not belong to that group. அதாவது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் 5ல் 4 வந்து ஒரு சம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஒன்று மட்டும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காது. பார்ப்போம். ஆப்ஷன் A வந்து B, D, F, A, G. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? B கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, D, F கொடுத்துருக்காங்க, D கொடுத்துருக்காங்க, F கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AG கொடுத்துருக்காங்க, AG கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா B வந்து G-யை ஃபேஸ் பண்ணியிருக்கு, D வந்து F-ஐ ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் A வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ணிடல. ஸோ வந்து A தான் வந்து அந்த குரூப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஸோ A தான் வந்துட்டு இதில் வந்து ராங் ஒன், டஸ் நாட் பிலாங் தட் குரூப். A மட்டும்தான் அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணல. அடுத்தது பாருங்கள் 4 of the following 5 are alike in certain way based a group. Find the one which does not belong to that group. அதாவது இங்கே கொடுத்துருக்க 5ல் வந்து சம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு, அந்த ஒன்று மட்டும் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாமல் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ BD, DC, FH, AD, GE பார்த்தீங்கன்னா BD என்னது? BD இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DC இருக்குது, Dயும் Cயும் இருக்குது, Dயும் C. அடுத்து பார்த்தீங்கன்னா Fம் Hம் இருக்குது, Fம் Hம். அடுத்தது AD, GE, AD அண்ட் GE பார்த்தீங்கன்னா இப்போ Bயும் Dயும் இமிடியட் நெய்பராக இருக்காங்க, ஒன்று பக்கத்தில் இருக்காங்க. ஏவும் டியும் பார்த்தீங்கன்னா ஒன்று பக்கத்தில் இருக்காங்க. எஃப்பும் ஜியும் பார்த்தீங்கன்னா இமிடியட் நெய்பர் ஒன்றுக்கும் பக்கத்தில் இருக்காங்க, இமிடியட் நெய்பராக இருக்காங்க. இஜியும் இமிடியட் நெய்பராக இருக்காங்க. ஆனால் டியும் சியும் கொடுத்துருக்க பேரில் ஒவ்வொரு பேரும் இமிடியட் நெய்பராக இருக்காங்க, ஒன்றுக்கும் ஒன்று பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் டியும் சியும் மட்டும் இமிடியட் நெய்பராக இல்லை. டியும் சியும் இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு பேருமே, அதாவது பிடி, எஃப்ஹெச், ஏடி, ஜிஇ ஒன்று இமிடியட் நெய்பராக இருக்காங்க. எது மட்டும் இமிடியட் நெய்பராக இல்லைன்னா டியும் சியும் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து டஸ் நாட் பிலாங் தட் த குரூப். அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணது எதுனா பி, ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.